வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் 1 லிட்டர் எடுத்திருக்கேன், 100 சர்க்கரை, 10 பாதாம் எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், ஏலக்காய் ஒரு 8 ஏலக்காவை நல்லா தட்டி நல்லா தூளாக்கி வச்சுருக்கேன், பிஸ்தாவும் ஒரு 10 பிஸ்தாவை நல்லா சின்னதாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நல்லா பால் நல்லா காய்ச்சிடலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஆடையெல்லாம் நல்லா அப்படியே நசுக்கி விட்டுறணும். பால் நல்லா கட்டி ஆகிடுச்சு. நல்லா ஆடையெல்லாம் நல்லா இதிலே கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் நல்லா கட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். பிஸ்தா, பாதாம், ஏலக்காய். ஃப்ளேம் சிம்லே இருக்கட்டும். குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த குல்ஃபி மவுல்டில் ஊற்றி வச்சிடலாம். ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரம் வச்சுருந்து எடுக்கலாம். குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.